உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பண செலவுகள் இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பிளான்டாகோ ஓவேட்டா என்று ஆங்கில பெயராலே சொல்லப்பெறுவது இஸ்போகல் வித்து. நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடியது இஸ்போகல் வித்து. இதை வாங்கி 50 பங்கு நீர் விட்டு அதை ஊற வைத்து, சாதாரணமாக அந்த ஊற வைத்த நீரை அவ்வப்போது பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் தேக்கத்தை போக்கி ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்று பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும், மலத்தை எளிதாக வெளித்தள்ளக்கூடிய மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த இஸ்போகல் வித்து பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஜிஞ்சிஃபர் அஃபிஷினேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஜிஞ்சர் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. இந்த இஞ்சி சாதாரணமாக பித்தத்தை போக்க வல்லக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும், வாந்தி குமட்டலை போக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. இந்த இஞ்சியை ஒரு துண்டு எடுத்து வாயிலிட்டு சுவைத்து சிறிது நேரம் உமிழ்நீரை வாயில் வைத்திருந்து பின்னர் துப்பி விடுவதனாலே தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல், பல் வலி, ஈறுகளிலே ஏற்படுகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் டான்சில் என்று சொல்லுகின்ற தொண்டை நாளங்களிலே ஏற்படுகின்ற வீக்கத்தை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த இஞ்சி துண்டை நாம் சுவைப்பதாலே ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான மருத்துவ குணமாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அரத்தை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சித்தரத்தை, பேரரத்தை என்று இரு வகை உண்டு. சிற்றரத்தை இது போல சிவந்த வண்ணத்தை பெற்றிருப்பது, பேரரத்தை இது போல சுக்கை போல இஞ்சி வகையை சார்ந்த ஒன்று. இது இந்த சித்தரத்தை, பேரரத்தை இரண்டுமே மருந்தாக பயன் தரக்கூடியது. அல்பீனியா கேலங்கா என்று இதற்கு பெயர். இது பேரரத்தையாக இருக்கின்ற பொழுது கிரேட்டர் கேலங்கா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இந்த சித்தரத்தை சாதாரணமாக மருந்துகளிலே சேர்கின்ற பொழுது ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கின்ற ஒரு மருந்தாக பயன் தருகிறது. ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைக்கின்ற பணியை செய்கிறது. ஆன்டி ருமேட்டிக் என்கின்ற வகையிலே மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலியை போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த ருமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ் என்று வருகின்ற நிலையிலே இந்த பேரரத்தை ஒரு அற்புதமான மருந்தாகி அந்த இதய வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த பேரரத்தை விளங்குகிறது. அது மட்டும் அல்லாமல் ஆன்டி ஆஸ்மேட்டிக் என்கின்ற வகையிலே த வீசிங் என்று சொல்லுகின்ற மூச்சு முட்டல், பெருமூச்சு வாங்குதல் இவற்றையெல்லாம் நீக்கி சளியை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த பேரரத்தை விளங்குகிறது. இது எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நிலவேம்பு மற்றும் பேரரத்தை பயன்படுத்தி காய்ச்சலை கட்டுப்படுத்தி காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து, நுரையீரல் தொற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பேரரத்தை பொடி அல்லது இலை, நிலவேம்பு, மிளகு, தேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம இந்த பேரரத்தை இலைகள் நமக்கு கிடைச்சதுனால நம்ம இன்னைக்கு இலைகள் யூஸ் பண்றோம். இலைகள் இல்லைன்னா பேரரத்தை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சித்திரத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோட கிழங்கு பார்க்கறதுக்கு.
உடைக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பொடியாகவே வாங்கிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த இலைகளும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இலைகளை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். கோல்டு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிச்சிட்டு வரும்பொழுது நேசல் கன்ஜஷன் ஈஸியாக ரிலீவ் ஆகும். இந்த பேரரத்தை இலைகளை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இதோட நம்ம மிளகு சேர்த்துக்கணும். மிளகு ஒரு 5லிருந்து 6 மிளகு இடிச்சு போட்டுக்கலாம். இதோட நம்ம மிளகு தூள் சேர்த்துட்டு நிலவேம்பு சேர்க்கணும். நிலவேம்பு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதோட இலைகள் ஒரு 7 இலைகள் அப்படி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலவேம்பு பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு இதோட சேர்த்துக்கலாம். நிலவேம்பு பேரரத்தை இவை ரெண்டுமே உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய மருந்துகள். அதனால் நம்ம அளவாக சேர்க்கணும். அதிகமாக சேர்க்கும்போது பாடி ஹீட் ஆகும். கிருமி தொற்றுகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது இருக்கும். நம்ம ஓரிரு முறை எடுத்தோம்னாலே ஒரு 60 ml அளவுக்கு நம்ம ஃபீவர் இருக்கும் பொழுது 2 to 3 டைம்ஸ் 3 மணி நேர இடைவெளியில் நம்ம குடித்தோம்னாலே காய்ச்சல் விட்டுரும். காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், பொதுவாக வைரஸ் காய்ச்சல் எது வந்தாலுமே நமக்கு லிவர் என்லார்ஜ்மெண்ட் மற்றும் ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த வீக்கத்தையும் போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இந்த வடி கட்டிட்டு இதோட தேன் சேர்த்துக்கலாம். பேரரத்தை, நிலவேம்பு, மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும், காய்ச்சலினால் உண்டாகக்கூடிய குளிரை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, த கிரேட்டர் கேலங்கா என்று சொல்லப்பெறுகின்ற பேரரத்தை அது என்ன மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். சாதாரணமாக இந்த ருமேட்டிக் ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, அதனாலே விளைகின்ற ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இதய நோய், இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் கற்களை கரைக்கக்கூடியதாக, சர்க்கரை நோய்க்கு மருந்தாக, ஆன்டி மைக்ரோபியல் என்று சொல்லுகின்ற வகையிலே நுண்கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக இந்த பேரரத்தை விளங்குகிறது என்று நாம் பார்த்தோம். அதனோடு ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய நிலவேம்பு, இந்த நிலவேம்பு ஒரு வைரல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக கல்லீரலை பற்றுகின்ற நுண்கிருமிகளை போக்கி கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. வைரல் ஃபீவர் என்று சொல்வார்கள், வைரஸ் காய்ச்சல் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எந்த நுண்கிருமியினாலே காய்ச்சல் கண்டாலும் சரி, குறிப்பாக கல்லீரலை அடிப்படையாக கொண்டுதான் காய்ச்சல்கள் வருகின்றன. அடுத்தது சிறுநீரகத்தை பற்றிய தொற்றுகளினாலே பல்வேறு காய்ச்சல்கள் வருகின்றன. இவை இரண்டையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த நிலவேம்பும் சரி, பேரரத்தையும் சரி ஒரு அற்புதமான மருந்தாகி குளிர் காய்ச்சலை, நடுங்குகின்ற காய்ச்சலை போக்கக்கூடியதாக, ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த நிலவேம்பும் பேரரத்தையும் ஒன்றாக சேர்கின்ற பொழுது அதனோடு மிளகு சேர்க்கின்ற நிலையிலே, மிளகு ஒரு ஆன்டிடோட் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். எந்த விதமான நச்சுக்கள் இருந்தாலும் குருதியிலே இருந்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். மிளகு, பேரரத்தை, அதனோடு நிலவேம்பு சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே கால மாற்றத்தினாலே ஏற்படுகின்ற கடும் காய்ச்சல், குளிர் இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. கல்லீரல், மண்ணீரல் வீக்கம் ஏற்படுகின்ற நிலையிலே அங்கே பசியின்மை, சுவையின்மை ஏற்படுகிறது. அந்த நிலையை மாற்றக்கூடிய ஒன்றாக இந்த மருந்து நமக்கு பயன் தருகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பேரரத்தையும் நிலவேம்பும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.